கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் விமான நிலையம் திட்டம், புதிய சிப்காட் தொழிற்பேட்டைகள், ஓசூர் அறிவுசார் வழித்தடம் உள்ளிட்ட மாநில அரசின் புதிய திட்டங்களுக்கு விவசாயிகளின் நிலங்களை கையகப்படுத்துவது தொடர்பான தகவல்கள் கடந்த சில தினங்களாக வெளியாகி விவசாயிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சி மற்றும் குழப்பங்கள் நிலவி வருகின்றன. இது தொடர்பாக மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் அரசு நிர்வாகத்திடம் முறையிட்ட போதும் தெளிவு ஏற்படவில்லை என்ற நிலையில் விவசாயிகள் தற்பொழுது சந்தித்து வரும் பல்வேறு பிரச்சினைகள் தொடர்பாக தீர்வு ஏற்படுத்தி தர வேண்டும் எனவும், விவசாயிகளின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டரணி ஒருங்கிணைப்பாளர் PK கணேஷ் ரெட்டி தலைமையில் ரவீந்திர ரெட்டி உள்ளிட்ட விவசாயிகளுடன் மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்களை நேரில் சந்தித்து மனு வழங்கினார்கள். மனுவை பெற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் அதனை பரிசீலித்து உடனே தகுந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என உறுதியளித்ததாக விவசாயிகள் தெரிவித்தனர். இது தொடர்பாக கணேஷ் ரெட்டி, ஓசூர், தேன்கனிக்கோட்டை, தளி, சூளகிரி ஆகிய பகுதிகளில் விவசாய நிலங்களை கையகப்படுத்த ஒருபோதும் விடமாட்டோம். விவசாயிகள் அரசுக்கு கடும் எதிர்ப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை, தளி, ஓசூர், சூளகிரி வட்டத்திற்குட்பட்ட பகுதிகளில் 4வது 5வது சிப்காட் அமைப்பதற்கும் விமான நிலையம் அமைப்பதற்கும் எந்த ஒரு காரணத்தை கொண்டும் எங்களுடைய விவசாய நிலங்களை அரசுக்கு வழங்க மாட்டோம். அரசு அதிகாரிகள் மீறி எங்களுடைய நிலங்களை கையகப்படுத்த முயற்சித்தால் கடுமையான போராட்டங்கள் தொடரும் எனவும் தமிழக விவசாயிகள் சங்கத்தின் நிறுவனர் தலைவர் ஈசன் முருகசாமி மீது பொய்யான வழக்கை போடப்பட்டு கைது செய்ததை கண்டித்தும் அவரை வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தமிழக அரசு உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும். விடுதலை செய்யாவிட்டால் அடுத்த கட்ட போராட்டங்கள் வெடிக்கும் எனவும் நேற்று மத்திய வேளாண்துறை அமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் அவர்களை சந்தித்து பெங்களூரில் சந்தித்து மனு வழங்கப்பட்டதும், ஓசூர் பகுதியில் சிப்காட் நிலங்கள் கையகப்படுத்தக்கூடாது, ஓசூரில் விமான நிலையங்கள் வேண்டாம் எனவும் மனு வழங்கப்பட்டதாகவும் தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்ட செயலாளரும் மாநில ஒருங்கிணைப்பாளர் PK கணேஷ் ரெட்டி செய்தியாளர்கள் சந்திப்பு பேட்டியில் தெரிவித்தார். இன்னைக்கு இந்த தொலைக்காட்சியில் இந்த பதிவு நாங்கள் எதுக்கு இட்டிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மேற்கு மாவட்டத்தில் சூளகிரி, ஓசூர், தென்கனிக்கோட்டையில் நடக்கக்கூடிய பல நிலத்தை அரசு கையகப்படுத்தும் முறைகேடுகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்காக இந்த பதிவை நாங்கள் இட்டிருக்கிறோம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இப்போ ஓசூரில் 2 சிப்காட் இருக்கு ஏற்கனவே. இது இல்லாமல் நம்ம NH-47 இருக்கு, STRR ரோடு இருக்கு. அந்த STRR ரோடு 44 கிலோமீட்டர்ல 850 ஏக்கர் இன்னைக்கு அரசு கையகப்படுத்தி இருக்கிறது. இதுக்கு மேலே பக்கத்தில் ஒரு 14 கிலோமீட்டர் இந்த STRR ரோடுக்கு பக்கத்தில் சாரடா ரோடு அப்படின்னு சொல்லிட்டு ரைட் சைடுக்கு 500 மீட்டர், லெஃப்ட் சைடுக்கு 500 மீட்டர் எடுத்த 14 கிலோமீட்டர்ல 3748 ஏக்கர் நிலத்தை இப்போ அரசு கையகப்படுத்தி இருக்கிறது. இதில் நாங்கள் என்ன சொல்லுவோம்னா, நாங்கள் விவசாயிகள் இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வாழணுமா இல்லை தமிழ்நாட்டில் இருக்கணுமா இருக்கக்கூடாதா என்பது முடிவெடுக்க வேண்டியது அரசாங்கம். எந்த அரசியல்வாதின்னு 1 ஏக்கர் நிலம் இதுவரையும் 1 சென்ட் கூட அவங்களுக்கு போல. இது இல்லாமல் எல்லா இடத்துலையும் இப்போ ஒரு விமான நிலையம் கொண்டு வரும் அப்படின்னு சட்டமன்றத்தில் 24-25 சட்டமன்றத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் சொன்னார், நம்ம ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார், மறுபடியும் நம்ம இவர் MP நாடாளுமன்ற உறுப்பினர் சொன்னார், மறுபடியும் மேடையில் போன 15 நாள் முன்னாடி இங்கே விமான நிலையம் வராது அப்படின்னு சொல்றாரு. அதே வகையில் சொல்லி விமான நிலையம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வராது அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்கு இந்த சட்டமன்ற உறுப்பினர், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் மேலே எங்களுக்கு சந்தேகம் இருக்கு. இது இல்லாமல் 3 நாளுக்கு முன்னாடி நம்ம கனிமொழி அக்கா என்ன சொல்றது, விமான நிலையம் ஓசூருக்கு ஒன்றே வரும் அப்படின்னு சொல்றாரு. அரசியல்வாதி இவங்க கட்சியிலேயே அங்கே விமான நிலையம் வரும்னு சொல்றாரு, மறுபடியும் இவங்க சட்டமன்ற உறுப்பினர் வரதில்லை அப்படின்னு சொல்றாரு, மறுபடியும் நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா வருது அப்படின்னு சொல்றாரு. இதனால இந்த திமுக அரசு நாங்கள் எப்படி இதை நம்புறது என்பதுதான் நம்ம விவசாயிகளுடைய கோரிக்கை வந்திருக்கு. இது இல்லாமல் கிருஷ்ணகிரி இப்போ ஓசூரில் ஒரு 12 நம்ம ஹவுசிங் போர்டு இருக்கு. இதில் இப்போ STRR ரோடு, இது இல்லாமல் ஒரு 3000 ஏக்கரை நம்ம கிளறுப்பள்ளி ஆணை இருக்கு. இது எல்லாமே இல்லாத இப்போ புதிதாக மறுபடியும் இந்த STRR ரோடு பக்கத்தில் சாரடார் ரோடு எடுத்தாங்கன்னா அவங்க கையகப்படுத்துறது 3850 ஏக்கர். பக்கத்தில் 15000 ஏக்கர் விவசாயிகிட்ட இருக்கக்கூடிய நிலத்தை நாலேஜ் கார்டு புண்ணிக்கிட்டார், எல்லாமே புண்ணுங்கிறார். எந்த விவசாய நிலத்துமே இங்கே இருக்கிறது இல்லை. இங்கே படைச்ச பசங்க
வேலை இல்லாமல் வாட்ச்மேன் வேலை பார்க்குறாரு. ஆனால் நிலம் நம்மளது கஷ்டப்படுறாமோ எங்கேயோ வெளிநாட்டில் இருந்து வெளி மாநிலத்தில் வந்தவங்க இங்கே வேலை பார்க்குறாரு. இங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டுக்கு இந்த எதுக்கு வேலை கொடுக்கறது இல்லைன்னா இங்கே யூனியன் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி இந்த அரசாங்கம் ஒரு பொய்யான வாக்குறுதி கொடுத்து இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அனைவருக்குமே படித்த பசங்களுக்குமே வந்து நம்ம அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியோட எந்த கட்சி வந்தால் கூட நாமம் போட்டு தான் இழுத்துட்டு வருவார். இதனால நாங்கள் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓசூர் பகுதி கிடையாது, ஓசூர், சூளகிரி, தேன்கனி கோட்டையில் வந்து ஒரே ஒரு கூடி மண் எடுக்கிறது கூட நாங்கள் விடமாட்டோம் என்பது நாங்கள் ஒரு உறுதியாக சொல்லுவோம். இது இல்லாமல் நேற்று இரவு நம்ம வேளாண்மை துறை அமைச்சர் வந்து பெங்களூரில் அசோகா ஹோட்டலுக்கு வந்திருந்தாரு. நாங்கள் எல்லாருமே போய் நேரடியாக சந்திச்சுட்டு நம்ம கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இனிமேல் எந்த சிப்காட் வரக்கூடாது, எந்த விமான நிலையம் வரக்கூடாது அப்படின்னு நாங்கள் சொல்லும்போது உறுதியாக வரதில்லை அப்படின்னு சொல்லி நம்மளுடைய மத்திய அமைச்சர் வந்து உறுதி சொல்லியிருக்கார். இதுக்கு மேலாக நம்ம தேன்கனி கோட்டை வந்து கிருஷ்ணா நதியிலேருந்து நீங்கள் தண்ணி எடுத்துகிட்டு வரீங்களோ காவிரி எடுத்துகிட்டு வரீங்க, இது பச்சை மண்டலமாக மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனு நாங்கள் கொடுத்தோம். அதுக்கு ஏற்றுக்கொண்டா நம்மளுடைய அமைச்சர் வந்து நான் இதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது இல்லாமல் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கிடையாது, தமிழ்நாட்டை முழுவதுமே 2010 2020 வரையும் இந்த ரோஜா டேரா சம்பங்கி போட்டோன்னா 25,000 வந்து இழிப்பு தொகையை இந்த நாட்டு வாங்கிட்டு வந்து நீங்கள் மருந்துக்கு அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் இந்த ஆட்சிக்கு ஒழுங்கி வந்துருச்சு. இப்போ 2021 இந்த 25, 26 வரைக்கும் இதுவரையும் எந்த ஒரு பயன்பாடுக்குமே எந்த ஒரு மானியமும் மக்கள் வந்து பார்க்கவில்லை. இதுக்கு ஒரு மனு கொடுத்தோம். இது இல்லாமல் சொட்டு நீர் பாசனம் 7 ஆண்டுகள் இருக்கிறது, 5 ஆண்டுகளை மாற்றி கொடுங்க அப்படின்னு சொன்னோம். அப்புறம் வந்து பசுமை வீடு அரை ஏக்கர் இருந்துச்சு, இப்போ 1 ஏக்கர் கூட 2 ஏக்கரை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தோம். இது இல்லாமல் வந்து பேக் ஹவுஸ் அப்படின்றது 2010 வந்து வெறும் 2 லட்சம் ரூபாய் இருந்துச்சு, இப்போ 5 லட்சம் மாற்றி கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு கொடுத்தோம். இதுக்கெல்லாம் ஏற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் வந்து இதுக்கு ஒரு தீர்வு நாங்கள் கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்லி உறுதி கொடுத்தார். இது இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 40,000 கோழி பண்ணை விவசாயிகளுடைய பாதிப்புக்காக இதில் வந்து 5 லட்சம் தொழிலாளர்கள் வந்து வேலை செய்யக்கூடிய நிலைமையில வந்து இந்த கஷ்டத்தை வந்து நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி கிட்ட வந்து இந்த விவசாயிகள் ஒரு முறையிட்டு இருக்கும் போது இதுக்காக நம்ம போராடி இந்த பேச்சுவார்த்தைக்கு முத்தரசு பேச்சுக்காக சென்னையில் நந்தனவனத்தில் இந்த கால்நடை மருத்துவ அலுவலகத்து மூலம் பேசும்போது அது நமக்கு தீர்வு வரல என்ற ஒரு நோக்கத்தில் வந்து போராட்டு கொண்டிருக்கக்கூடிய விவசாய 8 பேர் பைய வழக்கு போட்டாச்சு. அந்த 8 விவசாயிகளை விடுதலை செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கில் விவசாயிகள் உட்கார்ந்து இருக்கும் போது அந்த ஆயிரக்கணக்கில் இருக்கக்கூடிய விவசாயிகள் எல்லாம் ஒரு மண்டபத்தில் போட்டு சாயங்காலம் வந்து 8 மணி நேரத்தில் விடுதலை செஞ்சார். அப்போ வீட்டுக்கு போகும்போது மறைமுகமா காவல்துறை வந்து இந்த கார்பரேட் கம்பெனிகள் கிட்ட லஞ்சமாக வாங்கி கொண்டு நம்மளுடைய போராளி மாபெரும் தலைவர் ஈசன் முருகசாமியை வந்து கைது செஞ்சு இதுக்கு சிறையில் வச்சிருக்கிறார். இவங்க வந்து இல்லை நம்ம தமிழ்நாட்டில் ஏதாவது குவாரை கொள்ளையடிச்சாரா, இல்லை ஏதாவது பேங்க்ல கொள்ளையடிச்சாரா, இல்லை போனால் ஏதாவது எம்சன் கிரஷர்கள் ஏதாவது ஆவணங்கள் இல்லாத இவங்க பயன்படுத்துறாரா, எந்த குற்றம் செய்யாமல் நம்மளுடைய உரிமைக்காக நம்ம 40,000 குடும்பங்கள் விவசாய குடும்பங்களுக்காக 5 லட்சம் இந்த ஊழியருக்காக போராடி அந்த பேச்சுவார்த்தையில் ஒத்துழைப்பு வராதனால வந்து இவங்க விரோதமாக வந்து அரசுக்கு விரோதமாக பேச்சு இருக்கிறதுனால வந்து தமிழக அரசு காவல்துறை 2 சேர்ந்து இப்போ நம்மளுடைய போராளி மாபெரும் தலைவர் ஈசன் முருகசாமி வந்து இன்னைக்கு வந்து சிறையில் வச்சிருக்காரு எங்க வேலூர்ல. இது 2010 கலைஞர் இருக்கும்போது இதே தான் நடந்துச்சு. இப்போ 2024 23, 24, 25 தொடர்ச்சியாக போராளி விவசாயிகள் வந்து சிறையில் வைக்குது. இது திமுக அரசுக்கு வந்து பழக்கமாச்சு போய். இதனால நாங்க என்ன சொல்லுங்க, நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாங்க இந்த அரசவே உண்மையாக கண்டிக்கிறது. இது இல்லாமல் காவல்துறையும் உண்மையாக கண்டிக்கத்தக்க அந்த மறைமுகமாக இருந்து பிடிச்சு கொடுத்த அந்த எஸ்ஐ டிஎஸ்பி மேல 2 அரசு துறை ரீதியாக அவங்க வழக்கு பதிவு செய்யணும். இது இல்லாமல் இதனால் இருக்கும்போது தான் நம்ம தமிழகத்தில் இருக்கிற அனைத்து விவசாய சங்கங்கள் ஒன்னா இப்போ சேர்ந்து நேற்று முன்தினம் வந்து திருச்சியில் மாபெரும் ஆலோசனை கூட்டம் நடந்துச்சு. அடுத்த தேர்தலில் என்ன நடக்குது என்பது நம்மளுடைய விவசாய சங்கங்கள் எல்லாம் மாநில மையம் தான் தீர்மானம் செய்யுது என்பது நாம் கிருஷ்ணகிரி மாவட்ட சார்பாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இது இல்லாமல் நாளை திங்கட்கிழமை 26 அன்று முத்தாலில் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் நடைபெற உள்ளது. இதில் வந்து ஆலோசனை கூட்டத்தில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் அனைவருமே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எல்லாருமே வந்து அங்கே கலந்து கொள்ளுமாறு நம்ம தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கத்தின் சார்பாக நாம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம்.
என் பேர் வந்து BK கணேஷ் ரெட்டி, தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் கிருஷ்ணகிரி மாவட்ட மேற்கு மாவட்ட செயலாளர் மற்றும் மாநில தொண்டராணி ஒருங்கிணைப்பாளர். இந்த நேற்று எல்லாமே வந்து நம்ம பெங்களூர்ல போய் மத்திய அரசாங்கத்தினுடைய அமைச்சர் கலந்து வந்த பிறகு நமக்கு ஒரு நல்ல செய்தி அவங்க சிவராஜ் சிங் ஒரு நல்ல உறுதி நம்ம கொடுத்துருக்காங்க என்பதை நாம நம்பிட்டு நம்ம வெளியில வந்தோம் என்பது பதிவிட்டிருக்கோம்.